PDO மேடம், 2 இம்பார்ட்டன்ட் பஞ்சாயத்து சேர்மன்ஸ் வந்திருக்காங்க, நாங்குநேரி, முதக்கரப்பட்டி அண்ட் அதர் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாருக்குமே வந்துட்டு காரணம் வந்துட்டு இங்க இருக்க நம்ம PDO மேடம் அண்ட் தாசில்தார் சார் ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணும். ஸோ இந்த அனைத்து துறையினரும் சேர்ந்து நடத்த அண்ட் சப் கலெக்டர் சார் வந்து ஒரு 6:30க்கு வருவாங்க. அப்போ ஒரு ஃபார்மல் இனாகிரேஷன் வச்சுக்கலாம். அது வரைக்கும் எல்லாரும் இங்க வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நான் PDO மேடம் கிட்ட கொடுக்குறேன். எனது அலுவலக மைதானத்துக்குள்ளேயே நடத்தி கொள்ளலாம் என்று அனுமதியும் கொடுத்து அதற்கான ஏற்பாடுகளையும் செய்த நமது நாங்குநேரி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. தாயும் எங்கள் கண்களை போல வணக்கா வணக்கா வணக்கா.
உழைத்ததற்கு பட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்குமே வந்துட்டு காரணம் வந்துட்டு இங்க இருக்க நம்ம டிடிஓ மேடம் அண்ட் தாசில்தார் சாருக்கு ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணும். ஸோ இந்த அனைத்து துறையினரும் சேர்ந்து நடத்த உழைத்ததற்கு பட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எட்டாவது பொருணை புத்தக திருவிழாவை முன்னிட்டு வள்ளியூரில் புத்தகம் வாசிப்பதற்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நெல்லையில் நடைபெறும் 8வது பொருணை புத்தக திருவிழாவை முன்னிட்டு வள்ளியூர் மரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் புத்தகம் வாசிப்பது மற்றும் வாசிக்கும் திறனை மேம்படுத்துவதற்கான விழிப்புணர்வு பேரணி கல்லூரி நிறுவனர் ஹெலன் லாரன்ஸ் தலைமையில் நடைபெற்றது. பேரணியில் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ், சைபர் கிரைம் துணை கண்காணிப்பாளர் முருகன், வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார், வள்ளியூர் காவல் ஆய்வாளர் நவீன் ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பேரணியில் ஆசிரியர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு புத்தகம் வாசிப்பது குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணி வள்ளியூர் பகத்சிங் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி பழைய பேருந்து நிலையம் வழியாக சென்று வள்ளியூர் கலையரங்கம் அருகே நிறைவடைந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொருணை புத்தக திருவிழாவின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சபேசன் செய்திருந்தார். வெளியே விடும்